அன்பு நேர்களே, இன்றைய உலக பரப்பில் மிகப்பெரிய பேசுபொருள் வெனிசுலா அதிபரை அந்த நாட்டுக்குள்ளேயே அவன் அமெரிக்க படைகள் என்ற பண்ணி அடிச்சு பிடிச்சு மனைவியும் அவரையும் கைது செய்திருக்கிறார்கள். இப்பொழுது அவருடைய ராணுவ கப்பலில் இருந்து புகைப்படத்தையும் கூட சற்று முன்னர் அமெரிக்க அதிபர் வெளியாக்கி இருக்கின்றார். இது மிகப்பெரிய ஊடுருவல். நாடுகளை பிடிப்பதில் அமெரிக்கா மற்றொரு வெற்றியை கண்டிருக்கின்றது. அதைத்தான் நாம் சொல்லுவோம். சும்மா வாயால் வடை சுடும் நாடுகள் ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றது. இதுவரைக்கும் கண்டனங்கள் நானும் கண்டனம் சொல்லுவேன். அதிக தைரியம் இருக்கா? கிடையாது. வெனிசுலா மீது அமெரிக்கா சற்று முன்னர் 2வது ராணுவ தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. அதிபர் நிக்கோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டு நாட்டிலிருந்து வெளியே அப்புறப்படுத்தப்பட்டதாக ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றார். வெனிசுலா மீது அமெரிக்கா ராணுவ தாக்குதலை 2வது சுற்று ராணுவ தாக்கலை தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது. மதுரோ கைது செய்யப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதாக ட்ரம்ப் உலக நாடுகளுக்கெல்லாம் அறிவித்திருக்கின்றார் தன்னுடைய சோசியல் மீடியா மூலமாக. அமெரிக்க படைகளின் காவலில் உள்ள அமெரிக்க போர்க்கப்பலான இவோ ஜிமாவில் தடுப்பில் உள்ள வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் முதல் புகைப்படத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கிறார். கண்கள் கட்டப்பட்ட நிலையில் ஒரு கைதியை போன்று அவர் கைவிலங்கிடப்பட்டிருக்கின்றார். என்ன உலகம் என்று நமக்கே தெரியல. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரோவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த பின்னர் அத்துமீறி அடுத்த அந்நாட்டை யார் வழிநடத்த வேண்டும் என்பது குறித்து அமெரிக்கா தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் அமெரிக்க தகவல் சற்று முன்னர் தெரிவித்திருக்கிறது. இதன்போது மதுரா விட்டு சென்ற வெற்றிடத்தை வேறு யாராவது கைப்பற்றி அந்நாட்டை தன்னிச்சையாக ஆட்சியதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க போவதில்லை எனவும் அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது ஒரு பொம்மை ஆட்சியை, பங்களாதேஷில் ஒரு பொம்மை ஆட்சி போன்று எதிர்கட்சி தலைவர் ஊடாக ஆட்சியை அவர் வெனிசுலாவை நிறுத்த போகின்றார் ட்ரம்ப். சண்டி என்றாங்க. வெனிசுலாவின் எதிர்கட்சி தலைவரை அந்நாட்டின் ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வருவது குறித்து அமெரிக்க அதிபர் பரிசீலித்து வருகின்றார். மிகப்பெரிய பரிசீலனை தற்போது வெள்ளை மாளிகை ஈடுபட்டு வருகின்றது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் சனிக்கிழமை அதிகாலை என்று நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பிடிக்கப்பட்டு நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் கூறினார். இது உலகம் முழுவதும் உள்ள விரைவான கண்டனத்தையும் கவலையும் ஈர்த்த அமெரிக்காவின் பெரிய அளவிலான தாக்குதலை உறுதிப்படுத்தியது. தற்காலிக அடிப்படையில் அமெரிக்கா வெனிசுலாவை ஓடும் என்றும் ஜனாதிபதி ஒரு செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார். அதாவது வெனிசுலாவை அமெரிக்கா தான் முழு கட்டுப்பாடு ஈராக் வந்த போது, ஈராக் சதாம் ஹுசேனை பிடித்தது போன்று அதே பாணியில அமெரிக்கா ஆளப்போகின்றது. அமெரிக்க ராணுவத்தின் டெல்டா படை ஒரு உயரடுக்கு சிறப்பு படை பிரிவு மதுரோவை கைப்பற்றும் நடவடிக்கையை மேற்கொண்டதாக அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றனர். மதுரோ மீது பல ஆண்டுகளுக்கு முன்பு குற்றம் சாட்டப்பட்ட அமெரிக்காவில் அவர் குற்றவியல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ரூபியோ வெனிசுலாவில் எந்த நடவடிக்கையும் எதிர்பார்க்கவில்லை என்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார் சற்று முன்னர். மதுரோ போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளாக நியமிக்கப்பட்ட கும்பல்களுடன் இணைந்து பணியாற்றுவதாக ட்ரம்ப் நிர்வாகம் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகிறது. அதை மதுரோ மறுக்கிறார். இந்த தாக்குதல் வெனிசுலாவில் பல மாதங்களாக அமெரிக்க ராணுவ குவிப்பை தொடர்ந்து யுஎஸ் ஜெனரல் ஆர் ஃபோர்ஸ் விமானம் தாங்கி கப்பல் மற்றும் ஏராளமான போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்ட கரிபியன் கடல் வழியாகும். சமீப வாரங்களில் அமெரிக்கா வெனிசுலாவிலிருந்து 2 எண்ணெய் டேங்கர்களை கைப்பற்றியது. போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்றதாக நிர்வாகம் கூறும் 30க்கும் மேற்பட்ட படகுகள் மீது கொடிய தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியிருந்தது. மேலும் ஜனாதிபதி ட்ரம்ப் படகுகளில் போதைப் பொருட்களை ஏற்றும் கப்பல் துறை பகுதி என்று அழைத்த இடத்தை தாக்கியிருக்கிறது. தற்போது அமெரிக்காவிற்குள் போதைப் பொருள் கடத்தும் ஒரு பெரிய குற்றவியல் வலையமைப்பின் முக்கிய குற்றவாளி நிக்கோலஸ் மதுரோ என்றும் ட்ரம்ப் மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அதிபர் மதுரோவை சட்டவிரோத சர்வாதிகாரி என்றும் அழைத்தார். மேலும் அவர் அமெரிக்காவிற்குள் மிகப்பெரிய அளவிலான கொடிய மற்றும் சட்டவிரோத போதைப் பொருட்களை கடத்துவதற்கு பொறுப்பான ஒரு பரந்த குற்றவியல் வலையமைப்பு முக்கிய குற்றவாளி என்றும் ட்ரம்ப் குற்றம் சாட்டுகின்றார். மதுரோவும் அவரது மனைவியும் விரைவில் அமெரிக்க நீதியின் முழு பலத்தையும் எதிர்கொண்டு அமெரிக்க மண்ணில் நீதிமன்றத்தில் விசாரணை எதிர்கொள்வார்கள் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இப்போது அவர்கள் இறுதியில் நியூயார்க்கிற்கு செல்லும் ஒரு கப்பலில் உள்ளனர்.
இன்று திங்கட்கிழமைக்குள் ஞாயிற்றுக்கிழமைக்குள் அவர்கள் நியூயார்க்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்குதான் சிறை வைக்க போகிறார்கள். இப்பொழுது மதுரோவால் இனி ஒரு அமெரிக்க குடிமகனையோ அல்லது வெனிசுலாவை சேர்ந்த எவரையோ அச்சுறுத்த முடியாது என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். சர்வாதிகாரி மற்றும் பயங்கரவாதி மதுரோ இறுதியாக வெனிசுலாவில் இருந்து வெளியேறிவிட்டார் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் கூறுகின்றார். மக்கள் இனிமேல் சுதந்திரமாக வாழலாம் என்றும் சொல்கின்றார். அமெரிக்கா நாம் இரண்டாவது தடவையாகவும் ராணுவ பலத்தை பாதிக்க போவதாகவும் தெரிவித்திருந்தார். அது முந்தைய செய்தியாகவும் தற்பொழுது ராணுவ தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன. இரண்டாவது மற்றும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்த தயாராக இருக்கிறோம் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். முதல் தாக்குதல் மிகவும் வெற்றிகரமாக இருந்தது என்றும் நாம் ஒருவேளை இரண்டாவது அலையை செய்ய வேண்டியதில்லை என்றும் திரு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனாலும் நாங்கள் இரண்டாவது அலையை செய்ய தயாராக இருக்கிறோம் என்றும் உண்மையில் மிகப்பெரிய அலை இது துல்லியமாக இருந்தது என்றும் ஆனால் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத மிகப்பெரிய அலை எங்களிடம் உள்ளது என்றும் தெரிவித்து சிறிது நேரத்தில் இந்த தாக்குதல்கள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் வெனிசுலாவில் உள்ள பில்லியன் கணக்கான டாலர்களை செலவழித்து மோசமான சேதமடைந்துள்ள எண்ணெய் உட்கட்டமைப்பை சரி செய்து நாட்டிற்கு பணம் சம்பாதிக்க தொடங்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். எண்ணெய் வளம் உள்ள நாடா? வெனிசுலா குறித்து ட்ரம்ப் நாங்கள் நாட்டை நடத்த போகிறோம், வெனிசுலாவை தற்காலிகமாக அமெரிக்கா நடத்தும் என்றும் சொல்கின்றார். இன்னொரு போத்தித்தனம் பாருங்களேன். பாதுகாப்பான சரியான மற்றும் நியாயமான மாற்றத்தை செய்யக்கூடிய காலம் வரை நாங்கள் நாட்டை நடத்த போகிறோம் என்றும் திரு ட்ரம்ப் அதாவது நம்ம ஒண்ணு சொல்லணும் என்றால் வெனிசுலாவுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய பணம் சம்பந்த நகைகள் நட்டுகள் அத்தனையும் அள்ளும் வரை ஈராக்கில் அதான் செஞ்சாங்க. அது அள்ளும் வரையும் அவனோட பாதுகாப்புலாம் இருக்கும். எல்லா வளங்களையும் சுரண்டி முடித்துட்டு பிறகு நாட்டை ஓட்டையாக்க போறான் ஈராக்க போல. இதான் நடக்கிறதா என்னால் மிகப்பெரிய நிதி நெருக்கடியில ட்ரம்ப் இருக்கிறார். நாட்டை சரி கட்ட முடியல. இப்படிதான் நாடுகள் மீது ஒரு தாக்குதல் செய்து நாட்டை பிடித்து மீண்டும் இந்த சுரண்டல் வர்க்கத்தை அமெரிக்கா செய்து வரப்போகின்றது. அது முதல் அத்தியாயம். அடுத்த அத்தியாயம் ஈரான். நான் ஈரான் பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்ல, எந்த நிமிடத்திலும் எந்த வாரத்திலும் எந்த மாதத்திலும் எப்போதும் எந்த இடத்திலிருந்தும் ஈரான் மீது ஒரு தாக்குதலுக்கு தயாராக இருக்கலாம். வேறு யாராவது உள்ளே வருவதை நாங்கள் விரும்பவில்லை என்றும் கடந்த நீண்ட காலமாக நாங்கள் கொண்டிருந்த அதே சூழ்நிலைக்கு நாங்கள் கொண்டுள்ளோம் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். எனவே பாதுகாப்பான சரியான மற்றும் நியாயமான மாற்றத்தை செய்யக்கூடிய காலம் வரை நாங்கள் வெனிசுலா நாட்டை நடத்த போகிறோம். அது நியாயமானதாக இருக்க வேண்டும் என்றும் அது என்ன நியாயம்? நீ அத்துமுறி அவன் வீட்டுல உழுபட்டு அடிச்சு உன சன்னிதான காட்டி பிடிச்சிக்கிறாய். இதுல என்ன நியாயமாம்சம் இருக்குது? ஏதாவது ஒரு லொஜிக் இருக்கா மாமு? வெனிசுலாவின் சிறந்த மக்களுக்கு அமைதி, சுதந்திரம் மற்றும் நீதியை நாங்கள் விரும்புகிறோம் என்றும் ட்ரம்ப் தெரிவிக்கிறார். நீ போராட்டம் எல்லாம் அடிப்பை, அப்புறம் நீதி வரும். அமெரிக்க சட்ட அமலாக்கத்துடன் இணைந்து பணியாற்றும் நமது ராணுவத்தின் ஆண்களும் பெண்களும் இரவில் மதுரோவை வெற்றிகரமாக கைப்பற்றியதால் அனைத்து வெனிசுலா ராணுவ திறன்களும் சக்தியற்றதாக மாற்றப்பட்டன என்றும் ஜனாதிபதி கோடிட்டு காட்டுகிறார். வெனிசுலா தயாரான நிலையில் இருப்பதாக ஜனாதிபதி கூறினார். ஆனால் அவர்கள் முற்றிலும் மூழ்கடிக்கப்பட்டு மிக விரைவாக செயலிழந்து விட்டனர் என்றும் தெரிகிறார். வாயில வெனிசுலாக்காரர்கள் வட சுற்றுகிறார்கள். போச்சுடா, வட போச்சு. அமெரிக்க சேவை உறுப்பினர்கள், அதாவது அமெரிக்க சேவை என்ற சேவை உறுப்பினர்கள் யாரும் கொல்லப்படவில்லை என்றும் அமெரிக்க உபகரணங்கள் எதுவும் இழக்கப்படவில்லை என்றும் எந்த சேதமும் இல்லை என்றும் மாற்றப்படுகின்றார் ட்ரம்ப். வெனிசுலாவில் அசாதாரண ராணுவ நடவடிக்கை ட்ரம்ப் பாராட்டுகிறார். நேற்றிரவு தாமதமாகவும் இன்று அதிகாலையிலும் எனது வழிகாட்டலின் பேரில் அமெரிக்க ஆயுத படைகள் வெனிசுலாவில் தலைநகரில் ஒரு சாதாரண ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டன என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். காலை 11:40 தொடங்கிய தொடக்க உரையில் கூறினார். ஒரு அற்புதமான தாக்குதலை நடத்துவதற்காக மிகப்பெரிய ராணுவ சக்தி வான்வழி மற்றும் கடல்வழி பயன்படுத்தப்பட்டது என்றும் மேலும் இது 2ஆம் உலக போருக்கு பிறகு மக்கள் இதுவரை கண்டிராத ஒரு தாக்குதல் என்றும் சொல்கின்றார். எங்க பாரு, சட்டவிரோத சர்வாதிகாரி நிக்கோலஸ் மதுரோவை நீதிக்கு நிறுத்துவதற்காக சரகஷின் மையத்தில் உள்ள ஒரு பெரிதும் பாதுகாக்கப்பட்ட ராணுவ கோட்டைக்கு எதிரான ஒரு படை இது என்று ஜனாதிபதி ட்ரம்ப் மாற்றாட்டுகின்றார். இது அமெரிக்க வரலாற்றில் அமெரிக்க ராணுவ வலிமை மற்றும் நம்பிக்கையின் மிகவும் அதிர்ச்சி கூட்டும் பயனுள்ள மற்றும் சக்தி வாய்ந்த காட்சிகளில் ஒன்றாகும் என்றும் ட்ரம்ப் மாற்றாட்டுகின்றார். ஆக
நிக்கோலஸை வீழ்த்தியாச்சு. அடுத்த நாடு அவங்கள டார்கெட் வந்துட்டு ஈரான் தான். நாம சொல்லிருக்கிறோம் இல்ல, ஈரான்ல அடுத்த அவங்க கை வைக்க போறாங்க. இப்ப அவனுள்ள அந்த ரீகவரிங், எனவே ரீகவரிங் என்கின்ற போது அமெரிக்கா நிதி நெருக்கல் தத்தளிக்குது. இலங்கைன்னு நாம சொல்லியிருக்கிறோம். எனவே தத்தளிக்கிற நாட்டை ரீகவர் பண்றதால் இந்த மாதிரி வலிவில்லாத நாடுகள் மீது தாக்குதல் தொடுப்பது, அந்த நாட்டை கைப்பற்றுவது, அந்த நாட்டை ஆளுவது. இப்பொழுது எதிர்கட்சி கையில் கொடுத்துட்டு பொம்மையாட்சி ஈராக் நடந்தது போன்று தற்பொழுது பங்களாதேஷில் நடந்து வருகின்றது போன்று மேற்குலக அமெரிக்க நாடுகள் சார்பான இவங்களை நிறுத்தி அங்க இருக்கிற வளங்களை எல்லாம் சுரண்டும் வரைக்கும் அங்க ஆட்சி. ஈராக்கிலையும் ஒன்றுமில்லையே, எல்லாமே அள்ளியாச்சு, அங்க ஒன்றும் கிடையாது. அடுத்து கண்ணு குத்துற ஈரான் தான். ஈரானை பார்க்கலாம், ஈரான் முடியும் வரைக்கும் மோதுமா, அழிவு இருக்கும், 2 பக்கம் அழிவு இருக்கும். நாம் ஏற்கனவே முதலாம் தேதி ஜனவரி முதல் ஆண்டே புத்தாண்டு சொல்லி இருக்கின்றோம், நாடுகளுக்கு இடையில் யுத்தமாக மாறும் ஆண்டு என்று. இப்ப அமெரிக்கா இப்படி தான் தோன்றித்தனமாக வேற்று நாடுகளுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்துகின்ற போது அது 3ஆம் உலக போருக்கான வழிவகைகளை டோர் ஓபன் பண்ணி இருக்கின்றே நான் சொல்லுவேன். இப்பொழுது ரஷ்யாவும் ஈரானும் வடகொரியாவும் தற்செயலாக ஒரு அவசர பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது தற்செயலாக ஒரு செய்தி, ஆங்கில செய்தி வந்து வண்ணம் இருக்கு. அப்படியானால் வெனிசுலாவின் ஷார்ப்பான அணிகளாக யாராவது அமெரிக்காவுக்கு எதிராக இறங்குவாங்களா, இல்ல வாயால வடை சுட்டுட்டு ஆளுக்கு ஒரு அறிக்கையை விட்டுட்டு நாங்க கோட்டை போட்டு வடிவேல் மாதிரி நீயும் மிரப்பட நானும் மிரப்பட பேச்சரிக்கும் சொல்ல போறாங்களா? எப்படி பார்த்தாலும் எந்த வரைக்கும் அமெரிக்கா தான் சாம்பியன். அது நீங்க கோழைய வாழை எப்படி சொன்னாலும் இன்னொரு நாட்டுக்குள்ள அடிச்சு பிடிச்சி அவனை எல்லாம் விரட்டி ஒரு நாட்டை ஜனாதிபதியை கோழி குஞ்சு தூக்குற மாதிரி தூக்கி வந்தீங்கன்னா அவன் சாண்டியன் தாடா. நீங்க சும்மா வாயால யாரும் வடை சுட்டு மோதாங்க. கத்தி உள்ளவனை கத்தி முனையிலான்னு பார்க்கலாம், துப்பாக்கி உள்ளவனை துப்பாக்கி முனையிலாம் பார்க்கலாம், வாயால வடை சுட்டு எல்லாம் முடியாது. பார்க்கலாம், இன்னும் பல நாடுகளும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் வரணும். நம்ம நாடும் ஒன்று இருக்குது, பார்த்துக்கலாம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.